ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம இந்த டூ லிஸ்ட் அப்ளிகேஷனை ரியாக்ட் ஜேஸை யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டூ லிஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம எதனா ஒரு டாஸ்க்கை வந்து ஆட் பண்ணணும்னா ஸோ இந்த இன்புட் பாக்ஸில் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணோம். இப்போ நான் ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசியில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் த்ரூ வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நான் பைக் சர்வீஸ் வந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த டாஸ்க்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன்னா அது ஸ்ட்ரைக் த்ரூ மாதிரி வரும். கலர் வந்து கிரே கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ எதனா நீங்கள் டாஸ்க் வந்து முடிச்சிட்டிங்க, ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெலீட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து டெலீட் ஆகிடும் அந்த டாஸ்க் வந்து. ஸோ இந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் வந்து உங்களுக்கு வந்து கேட்க வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது ரொம்ப பாப்புலரான ஒரு அப்ளிகேஷன் தான் டூ லிஸ்ட்ன்றது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரியாக்ட் ஜேஸ் யூஸ் பண்ணி கோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ ஓகே, வாங்க நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ நான் கோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு என்ன கோட் எடிட்டர் கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபைலுன்றதை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெர்மினலுக்கு வந்துடலாம். ஸோ டெர்மினல், நியூ டெர்மினல் செலக்ட் பண்ணிட்டு நம்ம npm create white at latest அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராஜெக்ட் நேம் வந்து வைக்க சொல்லுது. ஸோ டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம ரியாக்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் SWC இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டூ லிஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஸோ அதனால் cd டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போயாச்சு. இப்போ நம்ம npm வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ npm இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோன்னா npm வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா npm வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பாருங்கள், நோட் மாடியூல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு நம்ம ப்ராஜெக்டில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ npm run dev அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகி இந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணி என்னுடைய க்ரோமில் போயிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் இப்போதைக்கு. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி லிஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து 3 பார்ட்ஸாக வந்து பிரிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டை வந்து எப்படி நம்ம அந்த டூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்ட்ரைக் த்ரூ ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் எதனா டாஸ்க் முடிச்சிட்டிங்கன்னா கிளிக் பண்ணோடனே அப்படியே லைன் வந்து வருது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைக் த்ரூ ஆகிற மாதிரி. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பட்டனை கிளிக் பண்ணால் எப்படி நம்ம உங்கள் லிஸ்ட் அந்த டூஸை வந்து டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மூணாக வந்து பிரித்து வந்து பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து வந்துடலாம். ஸோ முதல்ல எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து இப்போதைக்கு இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க. ஸோ இது உள்ளே வந்து app.jsx அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த கோட் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்ல. கண்ட்ரோல் A கொடுத்து டெலீட் கொடுத்துருங்க. அதே மாதிரி app.cssஸும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்ல. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி index.cssஸும் நம்மளுக்கு எதுவும் தேவையில்ல. ஸோ எல்லாத்தையுமே இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அவுட்புட் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒன்றுமே இருக்காது. ஃபுல்லாக பிளாங்காக வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபோல்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அவுட்புட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம மெயினில் ஸ்ட்ரிட் மோடுக்குள்ளே ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த app.jsx தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயினில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த app.jsx தான் நம்மளுக்கு வந்து இங்கே அவுட்புட்டில் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த app.jsஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரியாக்ட் ஜேஎஸில் அந்த டிஃபால்ட்டான அந்த பாய்லர் பிளேட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ RAFC அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்டரை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரியாக்ட் வந்து ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஆப் காம்போனன்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு ஆப் காம்போனன்ட் வந்து. ஸோ ஆப் காம்போனண்ட்டை நீங்கள் ஒரு ஃபைலில் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தா தான், ஸோ எந்த காம்போனண்ட் இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் அந்த ஃபைலில் எக்ஸ்போர்ட் கொடுத்தா தான் அதை வந்து இன்னொரு இடத்துல நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ main.jsxல பாருங்கள், நம்ம வந்து இம்போர்ட் ஆப் ஃப்ரம் app.jsx அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் app.jsx காம்போனண்ட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்க்கு வந்து வந்துடலாம். எப்படி நம்ம டூ டூஸ் வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட் வேரியபிள்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்டேட் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டூ டூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் அண்டு டூ டூ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்டு டூ டூ கமா செட் டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டூ டூஸ் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம்ல, இன்புட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ என்ன நீங்கள் ஆட் பண்ணாலும் ஸோ அதை வந்து டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த டூ டூவை நம்ம இந்த டூ டூன்ற இந்த ஸ்டேட்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு, ஸோ இப்போதைக்கு இனிஷியலாக வந்து அது வந்து எம்டியாக தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணலாம். ஸ்டேட் அரே ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் டூ டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ செட் டூ டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செட் டூ டூனா என்ன, செட் டூ டூ லிஸ்ட்னா என்னன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் டேரெக்டாக ரியாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ டூவை டேரெக்டாக வந்து அப்டேட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த செட் டூ டூன்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த டூ டூ ஸ்டேட் ஆகட்டும், இல்லை இந்த டூ டூ லிஸ்ட்ன்ற இந்த அரே ஆகட்டும், ஸோ இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அரே. ஸோ டூ டூ லிஸ்ட்ன்றது ஒரு அரே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டூஸ் எல்லாத்தையும் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ யூஸ் ஸ்டேட் ஆஃப் நம்ம ஒரு அரேனால நம்ம ஸ்கொயர் பிரேசஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம 2 ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஜேஎஸ்எக்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து மெயினான ஸ்ட்ரக்சர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ H1 சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் கொடுத்து டூ டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் போயிட்டு பாருங்கள், நம்மளுக்கு டூ டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணோம், இந்த மாதிரி இன்புட் பாக்ஸு அப்புறம் இந்த பட்டன்லாம் ஆட் பண்ணோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்புட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு டிவ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இன்புட் பாக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு, ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் வந்து என்ன இருக்குது பாருங்கள், ஆட் எ நியூ டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஆட் எ நியூ டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பிளேஸ் ஹோல்டர் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ வேல்யூனா என்னது, இந்த இன்புட்டில் வந்து என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூ டூ தான். ஓகேங்களா? ஸோ அந்த இன்புட்டில் என்ட்ரு பண்ணுறது என்ன வேல்யூனா அது வந்து டூ டூவோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதனால் வேல்யூ ஈக்குவல் டு டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அவங்க வந்து என்ன என்ட்ரு பண்ண முடிக்கிறாங்களோ அந்த இன்புட் பாக்ஸில் அதை வந்து நம்ம ஆக்சுவலான டூ டூன்ற அந்த ஸ்டேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணோம் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அதனால் ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் சேஞ்ச் ஈக்குவல் டு ஒரு ஈவெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ ஈவெண்ட் செட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஜெக்டோட அந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான டூ டூ ஸ்டேட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் செட் டு டூ ஆஃப் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்புட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இன்புட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டனை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இன்புட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டனை வந்து அவங்க கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகணும். ஸ்டோர் பண்ணோம் பார்த்தீங்களா டூ டூன்ற ஒரு ஸ்டேட்டில். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டோட ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ஆட் டூ டூன்ற மெத்தடை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸோ கான்ஸ்ட்டு ஆட்
டு டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம டு டூ வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் நம்ம டு டூ டாட் ட்ரிம் பண்ணிக்கிறோம். ஸோ யூசர் வந்து இன்புட் பாக்ஸில் வந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்து என்ட்ரு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ட்ரிம் பண்ணுறோம். ஸ்பேசஸ்லாம் இல்லாமல் ட்ரிம் பண்ணிடுறோம். ஸோ ட்ரிம் பண்ணிட்டு என்ன செக் பண்ணுறோன்னா, அவங்க வந்து ஆக்சுவலாக எதனா வேல்யூ என்ட்ரு பண்ணியிருக்காங்களா செக் பண்ணுறோம். ஒருவேளை அவங்க எதுவுமே வேல்யூ வந்து இன்புட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணாமல் அந்த ஆடுன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணியிருந்தா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்ட்ரு பண்ணது எம்டியாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். ஒருவேளை அவங்க ஆட்ரு பண்ணது எம்டியாக இல்லை, அவங்க ஏதோ வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ செட் டு டூ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணோம்ல, அரே கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அது எதுக்குன்னா டு டூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டே வருவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டு டூ லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது ப்ளஸ் இப்போ நம்ம நியூவாக வந்து அவங்க ஆட் பட்டனை கிளிக் பண்ணி ஆட் பண்ண அந்த டு டூவே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ யூனிக்காக அந்த டு டூ வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டேட் டாட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம ஐடி வந்து ரொம்ப யூனிக்காக வந்து செலக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோன்னா, டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டு டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? அந்த டெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும், ஆக்சுவலான அந்த டு டூவோட டெக்ஸ்ட்டு தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக வந்து நம்ம டு டூ ஆட் பண்ணும்போது அதை வந்து ஸ்ட்ரைக் த்ரூ பண்ண மாட்டோம்ல. ஸோ அதனால் கம்ப்ளீட்டட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த அரேயில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அரேயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டு டூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அடுத்த வாட்டி அவங்க ஆடை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஆட் பண்ண முடியும் இந்த டு டூன்ற ஸ்டேட்டில். ஸோ அதனால் இங்கே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ ஆட் டு டூ பண்ணியாச்சு. ஸோ ஆட் டு டூ பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஆட் டு டூ வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு வந்து வந்துடலாம். ஸோ இந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆட் டு டூ வந்து ட்ரிகர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஆட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணோம் இது கீழேயே. ஸோ அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டு எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, அன்ஆர்டர் லிஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டு டூஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த இன்புட் கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வெளியில் வந்து அந்த யூஎல்ல வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மேப் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் டு டூ லிஸ்ட்டுக்கு வந்து. ஸோ டு டூ லிஸ்ட்டு டாட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மேப் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமாக வந்து நம்ம எடுத்து அதை வந்து ஆரோ ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன செக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக வந்து இப்போ நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ எல்ஐன்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ ஒரு லிஸ்ட்லேயும் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும்னா அந்த ஐட்டமோட பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கணும். ஸோ ஐட்டம் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டாக வந்து நம்ம ரெண்டர் பண்ணும்போது யூனிக்காக அந்த லிஸ்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கீ எலமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் கீ ஈக்குவல் டு ஐட்டம் டாட் ஐடின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த ஐட்டம் டாட் ஐடியில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், நம்ம இங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா டேட் டாட் நவ்வுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணோம்ல டேட் டாட் நவ்வுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த லிஸ்ட்டில் இந்த கீழே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம டு டூ லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போ எதனா ஒரு டாஸ்க் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பைக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்தனா பாருங்கள் நம்மளுக்கு வந்து இப்போ பர்ஃபெக்டாக வந்து இந்த இடத்துல பைக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யூசர் வந்து இந்த இன்புட் பாக்ஸில் என்ன என்ட்ரு பண்ணுறாங்களோ ஸோ அதை வந்து ஆட் பட்டன் அவங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டாஸ்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைக் த்ரூ ஃபங்க்ஷனாலிட்டி அதாவது நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரைக் த்ரூ ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த லிஸ்ட் ஐட்டத்தை கிளிக் பண்ணால் அது வந்து ஸ்ட்ரைக் த்ரூ வந்து ஆகலை.
ஸோ இப்போ நம்ம இது மேலே கிளிக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக் த்ரூ வந்து ஆகணும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது ஒரு மெத்தட் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி வந்து பண்ணணும். ஸோ ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாகிள் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெத்தட் வந்து ட்ரிகர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஆர்குமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் டாட் ஐடியை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த டாகிள் கம்ப்ளீட் மெத்தடை வந்து ரைட் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ இந்த ஆட் டு டூ கீழே வந்து நான் ரைட் பண்ணுறேன். ஸோ கான்ஸ்ட் ஆஃப் டாகிள் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன வரப்போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டு டூ லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டு உள்ளே தானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டம் உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்டஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து யூசர் வந்து அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம டாகிள் பண்ணி விடணும். ஓகேங்களா? அவங்க வந்து ஸ்ட்ரைக் த்ரூ இல்லாத போது கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணி விடணும். ஸ்ட்ரைக் த்ரூ இருக்கும்போது கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைக் த்ரூ வந்து ரிமூவ் பண்ணி விடணும். ஸோ அதுக்கான திங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதனால் செட் டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ டு டூ லிஸ்ட் டாட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமாக வந்து நம்ம இட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஐட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐட்டம் டாட் ஐடி ஈக்குவல் டு அந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ யூசர் வந்து இங்கே ஒரு லிஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டோட ஐடியும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இட்ரேட் பண்ண போகிறோம் இந்த செட் டு டூ லிஸ்ட்டில். ஸோ அந்த அரேயில் வந்து கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஐடி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ மேட்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஐடியில் வந்து அந்த கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி விடணும். ஸோ ஸ்ப்ரெட் சின்டாக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஐட்டம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த கம்ப்ளீட்டட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் ஐட்டம் டாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபால்ஸில் இருந்துச்சுன்னா ட்ரூவாக வந்து மாறிடும். ஸோ ட்ரூவில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபால்ஸாக வந்து மாறும். ஸோ அதனால தான் நாட் ஐட்டம் டாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை வந்து அந்த பர்டிகுலர் ஐடி வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் ஐடி வந்து இன்னும் கிடைக்கலன்னா நம்ம வந்து இங்கே வெறுமனே ஐட்டம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே போக வேண்டியது. மேக்ஸ் ஃபங்க்ஷனில் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஐட்டம் சொல்லிட்டு இந்த பேரந்திசிஸ்குள்ளே கொடுக்கணும். நான் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த மெத்தட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன் கிளிக் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ஸோ இது கீழே வந்து நம்ம லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ இதை கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டைல்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்சர் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஈக்குவல் டு ஐட்டம் டாட் கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நம்ம லைன் த்ரூ வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி ஒரு பார்த்தோம் பார்த்தீங்களா நம்ம டெமோவில். ஸோ அந்த வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி அந்த ஐட்டம் வந்து கம்ப்ளீட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபால்ஸாக இருந்தால் நன் கொடுத்துக்கலாம். ட்ரூவாக இருந்தால் அந்த ஸ்ட்ரைக் த்ரூ வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ஈக்குவல் டு நம்ம வந்து இப்போ வந்து ஐட்டம் வந்து மறுபடியும் வந்து கம்ப்ளீட்டடான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம கிரே கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கிரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டடாக இல்லைன்னா பிளாக் வந்து அதை நார்மலாக இருக்க பிளாக்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து ட்ரிகர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெத்தட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸை வந்து டாகிள் பண்ணி விடுறோம். ட்ரூவாக இருக்கும்போது ஃபால்ஸ் பண்ணுறோம், ஃபால்ஸாக இருக்கும்போது ட்ரூ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்போ இது நான் கிளிக் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த டாகிள் வந்து ஆகுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த கிரிக்கெட்டை வந்து கிளிக் பண்ணும்போது அது வந்து பாருங்கள் டாகிள் ஆகுது. ஸோ ஸ்ட்ரைக் த்ரூ ஆகுது. இப்போ நான் கிரிக்கெட்டை கிளிக் பண்ணும்போது ஸ்ட்ரைக் த்ரூ வந்து ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த செகண்ட் ஸ்டெப்பே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டெலீட் பட்டன் ஆட் பண்ணி டு டூ வந்து எப்படி நம்ம அதை கிளிக் பண்ண டெலீட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இதை லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பான அந்த டெலீட் பட்டன் ஆட் பண்ணி எப்படி நம்ம லிஸ்ட்லேருந்து டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம்.
ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலீட் பட்டனை வந்து நம்ம JSXல வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இந்த ஐட்டம் டாட் டெக்ஸ்ட்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த ஐட்டம் டாட் டெக்ஸ்ட்ன்றது. ஸோ இது பக்கத்துலேயே வந்து நம்ம பட்டன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால இது ஒரு பிளாக் எலமெண்ட்டா வந்து இருக்கக்கூடாது. அதனால நான் ஸ்பேனுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ண போறேன் இத. ஸோ இத வந்து காப்பி பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, இதுக்கு நடுவுல வந்து ஐட்டம் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்ப நம்ம ஸ்பேன் ஆட் பண்ணதுனால, இது பக்கத்திலேயே வந்து பட்டன வந்து நம்ம ஈஸியா வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன ஆட் பண்ணணும்னா, டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேம் ஈக்குவல் டூ டெலீட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டன வந்து கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ டெலீட் டு டூ அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் கிளிக் இத பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் வந்து ட்ரிகர் ஆகணும். ட்ரிகர் ஆயிட்டு ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கணும்னா, டாட் ஸ்டாப் ப்ரோபகேஷன் வந்து நடக்கணும். ஸோ ஸ்டாப் ப்ரோபகேஷன் எதுக்கு நம்ம குடுக்குறோம்னா, இந்த டெலீட் பட்டனை கிளிக் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து இங்க மேல வந்து டாகிள் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடாது. டெலீட் பட்டனை கிளிக் பண்ணா, இதுக்குள்ள இருக்க மெத்தட் மட்டும் தான் ட்ரிகர் ஆகணும். ஸோ அது அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டாட் ஸ்டாப் ப்ரோபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலீட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டெலீட் டு டூ ஆஃப் ஐட்டம் டாட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம ஐடிய வந்து ஒரு பாராமீட்டர வந்து பாஸ் பண்றோம். டெலீட் டு டூ ஃபங்ஷனுக்குள்ள. ஓகே. இப்ப நம்ம டெலீட் டு டூ ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம UIல வந்து பாருங்க, இப்ப நான் எதனா வந்து ஆட் பண்றேன். ஸோ ஆட்ன்னு சொல்லிட்டு குடுத்தேன்னா, எனக்கு வந்து டெலீட் பட்டனும் வந்து இங்க ஆட் ஆயிருக்கு. ஆனா இத கிளிக் பண்ணா இப்போதைக்கு டெலீட் ஆகல. ஏன்னா இன்னும் நம்ம அந்த மெத்தட் வந்து ஆட் பண்ணலல்ல. ஸோ அதனால, ஸோ இப்ப இங்க மேல வந்து வந்துடலாம். மேல வந்துட்டு இந்த டாகிள் கம்ப்ளீட் இந்த மெத்தடுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டெலீட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஐடிய வந்து ஒரு பாராமீட்டர வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ பாஸ் பண்ணிட்டு ஆரோ ஃபங்ஷனுக்குள்ள இப்ப நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபில்டர் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணி டெலீட் பண்ண போறோம். ஸோ செட் டு டூ லிஸ்ட் அப்படின்ற இந்த அரேக்குள்ள நம்ம இப்ப அந்த நம்ம டு டூ லிஸ்ட்ன்ற அந்த அரே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த அரேல வந்து ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபில்டர் ஆஃப் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐட்டம் டாட் ஐடி நாட் ஈக்குவல் டு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறோம். ஸோ அப்ப என்ன பண்ணும்? ஃபில்டர்னாலே என்ன பண்ணும்? புதுசா ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ புது அரேல என்ன ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணிட்டே வரும்னா, ஐட்டம் டாட் ஐடி நாட் ஈக்குவல் டு ஐடி. ஸோ அவங்க இங்க டெலீட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த லிஸ்ட் ஐட்டம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த லிஸ்ட் ஐட்டத்த மட்டும் விட்டுட்டு, மத்த எல்லா ஐட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, புது அரேல வந்து ஆட் பண்ணிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆட் பண்ணிட்டே வந்து, அந்த அரேவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டூ டூ லிஸ்ட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலா என்ன நடக்குதுன்னா, அவங்க கிளிக் பண்ண அந்த லிஸ்ட்ட மட்டும் விட்டு, மத்த எல்லாத்தையும் மட்டும் சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணத வந்து அப்படியே வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த லிஸ்ட்ட வந்து ரிமூவ் பண்ணிர்றோம். ஆக்சுவலான அந்த டு டூ லிஸ்ட்ன்ற அந்த அரேல இருந்து. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஃபில்டர் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புது ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணும்போது, அது புது அரே வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஃபங்ஷனாலிட்டி எல்லாமே முடிஞ்சது. ஸோ இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம UI போயிட்டு. ஸோ இப்ப நான் டெலீட்ன்னு சொல்லிட்டு குடுத்தேன்னா பாருங்க, எனக்கு அந்த லிஸ்ட் வந்து டோட்டலா வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப வேற எதனா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே பேட்மிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, இப்ப நான் ஆட்ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் வந்து ஆட் ஆயிடுச்சு பட்டனு இந்த லிஸ்ட்டோடவே. ஸோ டெலீட்ன்னு சொல்லிட்டு குடுத்தேன்னா, எனக்கு டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபங்ஷனாலிட்டி எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணா தான் இப்படி இருக்க நம்மளோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பார்க்க கொஞ்சம் நல்லா வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி CSS ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே. இப்ப நம்ம CSS ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்ப நான் பார்த்தீங்கன்னா, CSS ஸ்டைல்ஸ் வந்து நம்ம app.cssன்ற இந்த இதுல ஃபைல்ல தான் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல வந்து பார்த்துட்டே நான் ஸ்டைல் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஸ்டைல் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஸோ அதனால் நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் சைடில் வந்து இந்த வெப்சைட் ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்குற மாதிரி இந்த ரைட் சைடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு கோட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாடி, ஸோ இந்த பாடிக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம main.jsx இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நம்ம app.css வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ஆஃப் app.css அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி ஈக்குவல் டு ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா சான்ஸ் செரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா F0, F2 அப்புறம் ஒரு F5 ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒயிட்டாகவும் வேணாம், ஸோ கொஞ்சம் கிரே கலரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கலரை. ஸோ மார்ஜின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 px வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிடலாம். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் கொடுத்துப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம அலைன் ஐட்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுத்துப்போம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம டு டூ லிஸ்ட் வந்து சென்டரில் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ அலைன் ஐட்டம்ஸும் நம்ம சென்டர் கொடுத்தாச்சு. ஆனால் இன்னும் ஏன் சென்டரில் வரலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ மின் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து 100 VH அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு ஃபுல் வித் வந்து ஃபுல் ஹைட் வந்து எடுத்துக்கும். 100 VH வியூ ஹைட்டை வந்து மினிமம் ஹைட்டாக வந்து எடுத்துக்கும். அப்போ பாருங்கள் நம்ம டு டூ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ஈக்குவல் டு ஹேஷ்டேக் ஒரு 333 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாடிக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டெய்னருக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டெய்னருக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே மேலே டிவ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் பண்ண ஆட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆப் டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ FFF ஓகேங்களா? ஸோ ஒயிட் கலர் வந்து சாரி இந்த இடத்துல ஐஃபோன் வந்து தரணும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேடிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு ஒரு 25 px வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 8 px கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நம்மளுக்கு கர்வும் வேணாம். ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்து 0, 4 px 12 px வந்து அந்த பிளர் வித் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்து கலர் வந்து ஆட் பண்ணோம். ஸோ RGBன்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கலர் மட்டும் நம்ம 0.1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சட்டிலாக நம்மளுக்கு ஒரு ஷேடோ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வித் வந்து கொடுப்போம். ஸோ வித் ஈக்குவல் டு ஃபுல் வித் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 100% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து மேக்ஸ் வித் வந்து கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வித் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 500 px வரைக்கும் போகலாம். ஸோ அதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம லெஃப்ட் அலைன் ஆயிருந்தது, இப்போ நம்மளுக்கு சென்டர் அலைன் வந்து ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம H1க்கு வந்து ஸ்டைல்ஸ் பண்ணுவோம். ஸோ H1 ஆஃப் கலர் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம H1க்கு. ஸோ #2 ஸோ #2C3E50 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மார்ஜின் டாப் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மார்ஜின் டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 கொடுத்துக்கலாம். ஏன்னா மார்ஜின் வந்து மேலே நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு மார்ஜின் பாட்டம் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ மார்ஜின் பாட்டம் ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா கீழே வந்து இந்த இன்புட் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம தள்ளி வைக்கிறதுக்காக மார்ஜின் பாட்டம் 20 px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 2 EM அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஃபாண்ட் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ H1க்கு அப்புறம் இப்போ நம்ம இன்புட் கண்டெய்னர் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இன்புட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இன்புட் கண்டெய்னர் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
ஓகே. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து கேப் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த இன்புட் பாக்ஸும் பட்டன் வந்து ரொம்ப ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால கேப் ஈக்குவல் டூ ஒரு 10 பிஎக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மார்ஜின் பாட்டம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மார்ஜின் பாட்டம் ஈக்குவல் டூ 20 பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த இன்புட் கண்டெய்னர் இந்த இன்புட்டுக்கு மட்டும் கரெக்டாக நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் இந்த இன்புட் கண்டெய்னரில். ஸோ டாட் இன்புட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஸோ அப்போ இந்த இன்புட் பாக்ஸுக்கு மட்டும் நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்து நம்ம 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல் வித்தை வந்து அது வந்து எடுத்துக்கிச்சு இன்புட் பாக்ஸ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ டாப் அண்ட் பாட்டமில் வந்து 10 பிஎக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஒரு 15 பிஎக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்டர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பார்டர் ஈக்குவல் டு 1 பிஎக்ஸ் சாலிட் அப்புறம் ஒரு கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஷ்டேக் DCDFE6 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ நான் கிளிக் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு பார்டர் வந்து டார்க் பிளாக் பிளாக்காக வந்து வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிஎக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்னர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் ரவுண்டடாக வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1 ரெம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா உள்ளே இருக்க டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல இன்புட்டுக்கு உள்ளே ஆட் எ நியூ டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் தான் இது. ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ அவுட்லைன் வந்து நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ டிரான்சிஷன் ஈக்குவல் டு பார்டர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ 0.2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் கலர் கொடுத்துடலாம். ஸோ அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி நவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்புட் கண்டெய்னர் அந்த இன்புட் பாக்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் நம்ம இன்புட் கண்டெய்னரில் டெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும்போது இந்த இன்புட் பாக்ஸ் டெக்ஸ்ட் ஈக்குவல் டைப் வந்து ஃபோக்கஸ் ஆகும்போது நம்ம பார்டர் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஈக்குவல் டு நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா பார்டர் கலர் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ பார்டர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹேஷ்டேக் ஆஃப் 409 EFF அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம அதை வந்து கிளிக் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு வந்து அது ஃபோக்கஸ் ஆகும்போது பார்டர் கலர் வந்து ஒரு தின் ப்ளூ கலர் மாதிரி வருது பாருங்கள். ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஃபோக்கஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணதுனால தான் அந்த மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பட்டன் உங்களுக்கு தெரியும் இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆட் பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு 10 பிஎக்ஸ் டாப் அண்ட் பாட்டமில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் ஆஃப் 409 EFF அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்டர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பார்டர் ஈக்குவல் டு நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஏன்னா டார்க் பிளாக் கலர் பார்டராக இருந்துச்சு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ 4 பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கர்சர் வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து ஹாவர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த பாயிண்டர் மாதிரி வருது பாருங்கள். ஓகேங்களா? கர்சர் வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 1 ரெம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த ஆடோட ஃபாண்ட் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் ஈக்குவல் டு 500 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கடைசியாக வந்து நம்ம டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ டிரான்சிஷன் வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ 0.2 செகண்ட்ஸ் ஈஸி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பட்டன் வந்து ஹாவர் பண்ணும்போது கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டாட் ஆட் பிடிஎன்
ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஹேஷ்டேக் ஆஃப் 337ECC அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹாவர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக வந்து சேஞ்ச் ஆகுது இந்த ஆட் பட்டனுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டு டூ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா கிளாஸு. ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த யூஎல் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட வேண்டியதான் நம்ம. ஏன்னா லிஸ்ட்டு ஸ்டைல் தேவையில்லை. ஏன்னா லிஸ்ட்டு ஸ்டைல் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்டர் வந்து வருது நம்மளுக்கு. ஸோ அந்த பாயிண்டர் வந்து பார்க்க நல்லா இல்லை. ஸோ அதனால் லிஸ்ட்டு ஸ்டைலை வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி பேடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லை. அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். டிஃபால்ட்டாக இருக்க மார்ஜினும் வந்து தேவையில்லை இந்த டு டூ லிஸ்ட்டுக்கு. ஸோ அதையும் வந்து நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டு டூ லிஸ்ட்டுக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சது. இது வந்து இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கான ஸ்டைல்ஸு. இப்போ அது உள்ளே வந்து எல்ஐன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ லிஸ்ட்டு நார்மல் லிஸ்ட்டு. ஸோ இந்த எல்ஐக்கான ஸ்டைல்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டாட் டு டூ லிஸ்ட் ஆஃப் எல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து நம்ம ஃப்ளெக்ஸாக பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் பிட்வீன் சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எதனா ஒன்று ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து தள்ளி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபுல் ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஆட் பண்ணுற எலிமெண்ட்டும் டெலீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஏன்னா இது ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்ததுனால இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்பேஸ் பிட்வீன் வந்து தரோம். ஓகே, இப்போ அலைன் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து பேடிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு 12px வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் வந்து ஆட் பண்ணுறேன். 15px வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஹேஷ்டேக் F9FAFC அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்டர் வந்து கொடுப்போம். ஸோ பார்டர் ஈக்குவல் டு 1px சாலிட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ E4 E7 ED அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஈக்குவல் டு 4px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து மார்ஜின் பாட்டம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மார்ஜின் பாட்டம் நம்ம ஆட் பண்ணால் கீழே இருக்க எதனா ஒரு ஒவ்வொரு எல்ஐ எலமெண்ட்டுக்கும் கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் பாட்டம் ஈக்குவல் டு ஒரு 10px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கர்சர் ஈக்குவல் டு பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டிரான்சிஷன் ஈக்குவல் டு ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து 0.2 செகண்ட்ஸ் கொடுத்து ஈஸின் அவுட் அந்த டிரான்சிஷன் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வேர்ட் பிரேக் மட்டும் ஆட் பண்ணும். ஸோ வேர்ட் பிரேக் ஈக்குவல் டு பிரேக் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம பெரிய 2D எதனா ஆட் பண்ணால் கூட அது பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து வந்துடும். இப்போ ஸ்பேஸ் வந்து பத்தாத போது. ஸோ அதனால தான் வேர்ட் ராப் பிரேக் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த எல்லையை வந்து ஹாவர் பண்ணும்போது அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அவுட்புட்டே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ ஸ்டைல் பண்ணுறதுல உங்களுக்கு நல்லாவே இப்போ தெரியும். ஓகே, இப்போ வந்து டாட் டு டூ லிஸ்ட் ஆஃப் எல்ஐ. ஸோ இப்போ தான் ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ எல்ஐ டாட் ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஹாவர் பண்ணும்போது. ஸோ ஹேஷ்டேக் ஆஃப் F2F6FC அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஹாவர் பண்ணும்போது பார்த்தீங்களா ஆல்ரெடி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டைல்ஸ் தான் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்பேன் சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டு டூ லிஸ்ட் ஆஃப் எல்ஐ ஆஃப் ஸ்பேன். ஓகேங்களா? அந்த ஸ்பேனுக்குள்ளே என்ன வரப்போகுது இந்த ஆக்சுவலான டெக்ஸ்ட் வந்து வரப்போகுது. ஸோ இந்த DAEFன்ற இந்த டெக்ஸ்ட் தான் வந்து ஸ்பேனில் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ அது வந்து ஃபுல் வித்தை வந்து எடுத்துக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜின் ரைட் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா?
ஏன்னா அது ரைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலீட் பட்டன் வந்து இருக்குது. ஸோ அது அது நிறைய நம்ம ஆட் பண்ண அந்த டெலீட்டில் போய் மோதக்கூடாதுல்ல. ஸோ அதனால் ரைட் வந்து மார்ஜின் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ 10px அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம ஸ்பேனுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பேன் இருக்குது பார்த்தீங்களா, li.completed சொல்லிட்டு இன்னொரு ஸ்பேன் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இப்போ ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ ஸ்ட்ரைக் த்ரூ ஆனால் ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டாட் டு டூ லிஸ்ட் ஆஃப் li.completed இப்போ ஸ்பேன் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் இந்த நம்ம ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணுற அந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணோம் இப்போ தான். ஸோ டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் ஈக்குவல் டு லைன் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கலர் ஈக்குவல் டு ஹேஷ்டேக் ஆஃப் 909399 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணும்போது அது கொஞ்சம் அந்த கிரே கலர் மாறுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் தான் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது பாருங்கள் பேக்ரவுண்ட் கலரும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா இந்த ஸ்ட்ரைக் த்ரூ நடக்கும்போது. ஸோ அந்த ஸ்டைல்ஸும் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் டு டூ லிஸ்ட் ஆஃப் li.completed அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு E9ECEF அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்டர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் கலர் ஈக்குவல் டு ஹேஷ்டேக் ஆஃப் D3D9E0 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணும்போது பார்டர் கலரும் சேஞ்ச் ஆகணும், பேக்ரவுண்டும் சேஞ்ச் ஆகணும், அந்த டெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் த்ரூ அதோட கலர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெலீட் பட்டனுக்கான அந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா delete btn அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டெலீட் பட்டனுக்கு வந்து நம்ம பேடிங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு 6px டாப் அண்ட் பாட்டமில் 12pxல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பேடிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம டெலீட் பட்டனுக்கு பேக்ரவுண்ட் கலரும் வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஹேஷ்டேக் ஆஃப் fi6c6c அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ரெட் கலர் வந்து அப்போ தான் ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ரெட் கலர் அந்த பட்டனுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்டர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பார்டர் ஈக்குவல் டு நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா இப்போ எனக்கு பார்டரே வந்து சுத்தமாக வந்து ரிமூவ் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பார்டர் ரேடியஸ் ஈக்குவல் டு 4px அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்லைட்டாக வந்து நம்ம கர்வ் பண்ணுறோம் எட்ஜஸ். நெக்ஸ்ட்டு கர்சர் வந்து நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், பட்டன்ஸுக்கலாம். ஸோ அடுத்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நடுவில் இருக்க அந்த டெலீட்டுன்ற ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.9 ரெம்னு வச்சுப்போமே ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ டிரான்சிஷன் ஈக்குவல் டு ஸோ பேக்ரவுண்ட் கலர் செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 செகண்ட்ஸ் நம்ம எப்பயும் கொடுக்குற அந்த ஈஸி நவுட் அனிமேஷன் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த டெலீட் பட்டனோட ஸ்டைல்ஸு. இப்போ நம்ம டெலீட் பட்டன் ஹவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் பட்டன் ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஹேஷ்டேக் ஆஃப் DD524D அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இந்த டூ டூ லிஸ்ட் வந்து எதுவுமே இல்லாத போது ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நான் இது டெலீட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நோ டாஸ்க் கெட் ஆட் சம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல ஆட் பண்ண போகிறோம். ஸோ டூ டூ லிஸ்ட் ஆஃப் எம்டி ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கண்டென்ட் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நோ டாஸ்க் 8 ஆட் சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டிஸ்பிளே பிளாக் வந்து பண்ணணும். ஸோ டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து நம்ம சென்டரில் வந்து பண்ணுறோம். கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நார்மலான கலர் வேணாம். ஸோ கலர் ஈக்குவல் டு கொஞ்சம் கிரே கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 909399 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேடிங்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு ஒரு டாப் அண்ட் பாட்டமில் ஒரு 20px பேடிங்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஒரு 0 பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணுவோம்.
ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் ஈக்குவல் டு இட்டாலிக்கில் ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இங்கே அப்போ அவுட்புட்டில் அப்படி தானே இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி இட்டாலிக் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவுட்புட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணது வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எதனா டாஸ்க் வந்து ஆட் பண்ணி பார்ப்போமே. ஸோ பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆடுன்னு கொடுத்தேன்னா எனக்கு பக்காவாக வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வேறு எதனா டாஸ்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து பக்காவாக ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளிக் பண்ணால் அழகாக வந்து ஸ்ட்ரைக் த்ரூ வந்து ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம டெலீட் பண்ணாலும் பக்காவாக வந்து டெலீட் ஆகுது. ஸோ எல்லா டாஸ்க்கும் வந்து டெலீட் ஆனதுக்கப்புறமும் நம்ம இந்த கடைசியாக ஆட் பண்ண இந்த ஸ்டைல்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து விசிபிளாக வந்து தெரியுது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபுல் டு டூ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணியாச்சு ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி. ஸோ இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இன்டர்வியூஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்களே வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு என்ன டாப்பிக்கில் நான் வந்து வீடியோ க்ரியேட் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.